அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர், அம்மாவினுடைய நம்பிக்கைக்குரியவர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா என்று செம்மையாக இந்த கழகத்திற்கு உழைத்தவர். 9 முறை வெற்றி பெற்றவர். கோபியிலே ஒருங்கிணைக்கிறேன் என்று இறங்கினார். அவரை நீக்கி அவர் யார் என்பதை பழனிசாமி என்கின்ற துரோகி அவரை அடையாளம் காண்பித்து விட்டார். ஒருத்தர் 2 பேராங்க, ஒரு 50-60 லீடர் சொல்லிக்கிட்டே போக முடியும் என்னால. சின்னம்மா என்கிற சசிகலா, ஓபிஎஸ்ல இருந்து, அண்ணன்ல இருந்து, இவர் செங்கோட்டன்ல இருந்து, உங்க முன்னாடி நிற்கிற புகழேந்தியில இருந்து, இப்படி எத்தனையோ பேர் என்னால சொல்லிட்டு போக முடியும். அவங்க திமுக அங்க போறாங்க. ஆகவே அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் நீங்க கேட்க போறீங்க. அதனால என்னன்னா, அவர் என்ன நிலைப்பாட்டை இப்பொழுது எடுத்தாலும் அவர் உங்களிடத்தில் சொல்லவிருக்கிறார். சொல்லிவிட்டு தான் செல்வார். எங்கே எது செய்தாலும் சரி செல்வார் என்னால் சொல்ல முடியாது. ஆகவே அவர் சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில் தான் நிற்பார். ஆகவே எதா இருந்தாலும் அவர் சொல்லிடுவார். சொல்லி நான் அதான் கேட்டேன். அதனால நான் எதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் செய்வேன், சொல்லுவேன். இதுவரை எந்த நிலைப்பாட்டுக்கும் நான் வரனா இல்லையாங்கிறத சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மேல பின்னதுக்கு போனேன். நான் எந்த நிலைப்பாடு அவர் சொல்லிட்டு என்கிட்ட சொன்னது சொல்லிட்டாங்க. அவர் நான் எந்த நிலைப்பாடுன்னா என்ன செய்ய போறேங்கிறத சொல்லிட்டு தான் செய்வேன் சொல்லிட்டாரு. நீங்க அவருக்கு ஆதரவா இருக்கீங்களா? நான் எப்பயுமே அவர் கூட தான் சார் இருக்கேன். ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு போன அத்தனை பேரும் எனது நண்பர்கள் சார். என்ன பண்ண முடியும்? இங்க ஒரு காட்டு மிராண்டித்தனமாக 60 பேர் 70 பேரை ஒரு தலைவர்களை கண்டினியூஸா இன்க்ளூடட் எம்எல்ஏஸ் 20 பேர் 22 பேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க ஒரு அகங்காரமா சர்வாதிகாரம் பண்ண ஹிட்லரா உட்கார்ந்துருக்க இந்த பழனிசாமிக்கு எதிர்ப்பா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். யாருங்க? நான் இப்ப இல்லீங்க, ஒண்ணுமே பண்ணலீங்க, ஒழுங்கா இருக்கேன் நான் இப்போ. அதனால பொறுத்திருந்து பாப்போம் நம்ம. ஏன்னா கரெக்ட், இது கரெக்ட். யார் ஒருங்கிணைக்கிறீங்கன்னு சொன்னாங்களோ அவங்க ஒரு விரோதி. அவருக்கு பல போயிட்டாருங்க. அவர் யாரோடையோ டைப் வச்சு இந்த ஏடிஎம்கே இல்லாம பண்றன்னு உறுதிமொழி கொடுத்துட்டாரு. அதை நடைமுறைப்படுத்த தான் பழனிசாமி துடிக்கிறார். அதுதான் நடக்குது பாருங்க. எஸ்ஐஆர் விஷயத்திலே பாருங்க, 50,000 ஓட்டுக்கு 60,000 ஓட்டு திண்டுக்கல்ல விட்டு போச்சு அப்படின்னா நிறைய விட்டு போச்சுப்பா. அதை வச்சுதானே பீகார்ல வந்தாங்க தம்பி. அதனால இங்கேயும் வந்துரும் தம்பி. யாரு? சீனிவாசன். நான் எம்பி என்ன உள்ளேயே சேர்க்க மாட்டேன்றாங்க. டெல்லிக்கு போய் வெளியில நிக்கிறேன், தெருவில் நிக்கிறேன் நானும் என்பதுரையும். இந்த எஸ்ஆர்ல குளறுபடி சிவி சண்முகம், எங்க அண்ணன் சிவி சண்முகம். அடுத்தது இவரு வரவேற்கிறேன். யாரு? எஸ்ஆர் வரவேற்கிறேன். யாரு? நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஜோக்கருங்க லைட்டானுங்க. நீங்க வேற, நீங்க பார்த்தா பயிர் எறியுதுங்க. எல்லாமும் எழுந்து எங்க போறது? அம்மா தலைவர் வளர்த்த இயக்கத்துல இப்படி இழப்புகளை நம்மளால ஈடு செய்ய முடியல, மன வலியாகுது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அண்ணன் உங்களிடத்தில் அறிவிப்பார், சொல்லுவார்.